எதிர்த்து இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் அன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா நந்தினி ஜனனியும் ஒவ்வொரு மண்டபத்துக்காக ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. அப்போ ஒருத்தட்ட சொல்கிறாங்க, அங்கே தர்ஷினிங்கிற பொண்ணுக்கு ப்ரைடல் ஃபங்க்ஷனுக்கு எங்களை தான் புக் பண்ணிக்காங்க, அந்த மண்டபம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் ஆமாம் அப்படிங்கிறாரு. அது எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் அட்ரஸ் சொல்லிடுறாங்க. உடனே சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு குணசேகர் வரா, நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இல்லை ப்ரைடலுக்கு நீங்கள் யாரோ புக் பண்ணியிருந்தாங்களா, அவங்க தான் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே குணசேகர் வந்து சுதாரிக்கிறான். உடனே தர்ஷினி வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. தர்ஷினி வந்து இல்லை நான் மேக்கப்லாம் போட மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அப்போ குணசேகர் சொல்கிறான், என்ன கிளிப்பிள்ளை மாதிரி சொன்ன நீ கேட்க மாட்டேன், என் ஸ்டைலில் சொன்னா தான் கேட்பேன்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ தர்ஷினி வந்து குணசேகரை முறைச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை அவங்களே கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஜன்னி, நந்தினி, ரேணுகா, ஈஸ்வரி எல்லாருமே காரில் கிளம்பி அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் கரிகாலனை பார்த்துறாங்க. கரிகாலன் நின்று வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ நம்மளை பார்த்துட்டு இவன் பெரிய பிரச்சனை பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறைஞ்சு நின்று அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே கரிகாலன் வந்து காருக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உத்து கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.